ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஜேகேட 2 ஷர்ட்டை கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. என் கீழே வந்து டைனிங்கில் உட்காந்துட்டு இருந்தா. என்னாச்சுடி, எல்லாம் ஓகேவா? அக்கா, இவ்வளோ நாள் நீ எங்கே இருந்தா? என்னாச்சு? அப்போ எல்லாம் ஓகே தானா? இல்லை, டப்பில் ஓகேக்கா. சூப்பர் வெடியா தெரியுமா உன்னோடது? 4 ரவுண்ட்ஸ் சான்ஸ் இல்லை தெரியுமா? அப்படி இருந்துச்சு. என்னடி சொல்கிற, நிஜமாவா? ஆமாக்கா, அதுவும் 1 hour வந்துச்சுன்னு எனக்கு டைம் கொடுத்து அவ்வளோ அழகாக பண்ணோம். செம்ம ஃபீல் தெரியுமா? செம்மையாக இருந்துச்சு. நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாக்கா, பின்ன பொய்யா சொல்ல போகிறேன். இவன் ஜேகே வரான். ஐயோ, ஜேகே வந்து டைனிங்கில் உட்காந்தோம். போதும் நீ. ஜேகே எதுவுமே பேசாமல் அமைதியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்னடி? ஓகே நீ, நான் கிளம்புறேன். ஐயோ, இவ்வளோ அழகாக இருக்கான்ல. என்னாச்சு ஓயன்? நீ என்னென்னமோ சொல்கிற, ஆனால் அவன் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்கான். நான் நினச்சேன் அவன் இன்றைக்கி கிளம்ப மாட்டான், அவன் கூட தான் இருப்பான்னு. அவன் என்ன போயிட்டு வரேன்னு கிளம்புறான், நீயும் எதுவுமே சொல்லாமல் இருக்க. அது கூட பரவாயில்ல, அவன் உனக்கு ஒரு பாய் கூட சொல்லாமல் போகிறான். இவ்வளோ நடந்திருக்கு, உன்னை பார்த்து ஒரு ஸ்மைல் கூட பண்ணல. என்கிட்ட போய் சொல்கிறியா? எல்லாம் ஓகே தானா? ஐயோ அக்கா, அதெல்லாம் டப்பிள் ஓகே. அப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த நைட்? அதை நான் எப்படி சொல்கிறது? லூஸு, எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் கொடுத்த பாலை அவன்கிட்ட கொடுத்தியா? அவன் ஏன் இவ்வளோ ஷேயாக ஃபீல் பண்ணுறான்? என்னாச்சு வைன்? அக்கா அதுவா, அது எங்கக்கா கேட்குறேன், எல்லாமே சொதப்பிடுச்சு. லூஸு, சொதப்பிடுச்சா? அதெல்லாம் சொதப்ப சான்ஸே இல்லை. அந்த ட்ரிங்க் அவ்வளோ பவர்ஃபுல். ஆனால் நீ தான் 4 ரவுண்ட் போனேன், அது இதுன்னு. அதெல்லாம் 4 ரவுண்ட் போகணும்க்கா, அது வேற. ஆனால் பிளான் சொதப்பிடுச்சு. என்ன உளர்ற வைன், ஒன்றும் புரியலை. அக்கா, அது என்னாச்சுன்னா, நேற்று நான் ஜேகேக்காக போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேனா, ஆனால் ஜேகே ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்துட்டான்க்கா. என்ன சொல்கிறேன்? ஆமாக்கா, அவன் செம்ம போதையில் வந்தான். ஆனால் அப்போ கூட நான் திட்ட தான் செஞ்சான். அவன் ஃபுல் போதையில் அப்படியே வந்து தூங்கிட்டான்க்கா. தூங்கிட்டானா? என்னடி? ஆனால் என்ன சொதப்பிச்சுன்னா, நீ கொடுத்த பாலை என்னன்னு தெரியாமல் நான் குடிச்சிட்டேங்க்கா. என்ன நீ சொல்கிற? ஆமாக்கா, அது குடிச்சிட்டு நானும் தூங்கிட்டேன். ஆனால் கொஞ்ச நேரத்துலையே எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் குளிரா, கொஞ்ச நேரம் வேர்த்துட்டு, அது எப்படி சொல்கிறதுனே தெரியல, அப்படியே இருந்துச்சு. நானும் எனக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க தான் ட்ரை பண்ணேன், ஆனால் சுத்தமாக முடியல. நான் என்னாலும் பரவாயில்லன்னு சும்மா ஜேகேக்கிட்ட போய் படுத்து. அதான்க்கா. என்ன? அப்போது நீ தான் பண்ணியிருக்க? சிசி, அப்படிலாம் இல்லை. நான் அவன்கிட்ட போய் படுத்தேன், கொஞ்சம் ட்ரை பண்ணேன், அவன் முழிச்சிட்டானா? அப்புறம் அதான்க்கா, எல்லாம் சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். லூஸு, என்ன பண்ணி வச்சிருக்க? அவன் குடிச்சிட்டு வந்திருக்கான்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு? அக்கா, நானும் சும்மா போனேன், நீ கொடுத்த பால் தான் என்னை என்னமோ பண்ணிடுச்சு. வேறு வழி இல்லாமல் தான் போனேன். சுத்தப்பி வச்சிருக்கியே வைன். அக்கா, என்ன சுத்தப்பிருக்கேன்? எல்லாம் நல்லா தான் போயிருக்கு. என்ன, நான் தான் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி மட்டும் அவன் கண்டுபிடிக்காமல் இருந்தால் போதும், அதை நான் பார்த்துக்கிறேன். மொக்கு, அவன் குடிச்சிருக்கும் போது நடந்திருக்குடி. அவன் சாரி தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்லி இதை முடிச்சிருவான். இதனால உனக்கு என்ன லாபம்? இது இதோடு முடிஞ்சிடும். ஆமாம்லக்கா, அதுவும் எனக்கு தோணுச்சு. ஆனால் என்ன பண்ண, அதான் பிளான் சொதப்பிடுச்சு. இன்னும் ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க? அதுவும் குடிச்சிருந்துருக்கான். என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கூட தெரில. அக்கா, என்ன நடந்துச்சுன்னுலாம் ஞாபகம் இருக்கான்னு தெரில, ஆனால் நடந்துச்சுன்னு அவனுக்கு ஞாபகம் இருக்கும். என்ன உளர்ற? அதுவா, மார்னிங் நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் ஒரே பெட்சில் தான் இருந்துச்சோம். அப்போ அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. அவன் சாரி வைன், ஏதோ குடிச்சிட்டு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போயிட்டான். வேறு என்ன சொல்லுவான்? எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருக்க. இதுவே நான் பிளான் பண்ண மாதிரி அவன் குடிச்சிருந்து அவன் மூவ் பண்ணியிருந்தான்னா இதெல்லாம் எவ்வளோ அழகாக கண்டினியூ ஆகிருக்கும் தெரியுமா? அதெல்லாம் எனக்கும் புரியுதுக்கா, ஆனால் தான் சொதப்பிடுச்சு. என்ன பண்ண?
உனக்கு போய் ஐடியா கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும். அக்கா தப்பு உன்னோடதும் தான். அது என்ன பாலே சொல்லாமல் என்கிட்ட கொடுத்துட்டேன். நானும் எதுக்கு குடிக்கனே தெரியாமல் அதை போய் குடிச்சிட்டு எதோ பண்ணிட்டேன். ஆனால் அக்கா சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? ஐயோ அதை நான் எப்படி சொல்கிறது? நீ ஒன்றும் சொல்ல வேணாம், கண்ட மாதிரி சொதப்பி வச்சுட்டு. அக்கா இது ரொம்ப ஈஸி தான். நான் கூட இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு நீ ஒரு ஈஸியான வழி வச்சுருக்கேன்னு இப்போ தானே தெரிஞ்சிருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத. அதே மில்க இன்னைக்கு கொடு, அதை நான் அவன்கிட்ட கொடுத்துட்றேன். எல்லாம் கரெக்டாக நடக்கும்ல? கொடுத்த ஐடியாவை சொதப்பிட்டு உனக்கு திரும்ப கேட்குதா? அக்கா என்ன, நான் கரெக்டாக பண்ணுறேங்க்கா. ஒரு தடவை கூட ப்ளீஸ். அதெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கூடாது, எல்லாத்தையும் சொதப்பிட்டு. இப்போ என்ன பண்ணக்கா? விடு, ஒரு 2-3 டேஸ் போட்டும், அப்புறம் என்னன்னு பார்க்கலாம். அக்கா 2-3 டேஸா? ஏய் 2-3 டேஸ் தான், கொஞ்சம் வெயிட் பண்ணு. இது எத்தனை நாளைக்கு ஒருக்க சாப்பிட்லான்னு எனக்கும் சரியாக தெரில. நான் அதை என்னன்னு பார்த்துட்டு அதை ஜேகே கொடுக்கலாமா வேணாமன்றதை பற்றி யோசிக்கலாம். ஓகே ஓகேக்கா. எனிவேஸ் நீ ஹாப்பியாக இருந்தல? நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தேன். ஓகே இந்தா நல்லா வச்சு சாப்பிடு, ரொம்ப டயர்டாக இருப்பா. ஆமாக்கா வை வை. ஏன் முக்கியமான விஷயம், எந்த காரணத்துக்காகவும் இதெல்லாம் நீ பண்ணதுன்னு மட்டும் சொல்லிடாத. அவன் ஏதோ தெரியாமல் நடந்திருக்குன்னு நினைக்கிறான், அது அப்படியே இருக்கட்டும். நீ தான் பண்ணன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு, நீ இந்த அளவுக்கு போவியான்னு அவனுக்கு மேலே கோவம் தான் வரும். சும்மாவே உங்ககிட்ட சண்டை தான் போட்டுட்ருப்பான். எதுவும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான். ஆமாக்கா, அதை நினச்சாதான் எனக்கே பயமாக இருக்குது. அவன் மிரட்டி கேட்டானா நான் சொல்லிடுவேனே. ஏய் அவன் ஏன் கேட்க போகிறான்? அதெல்லாம் கேட்க மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் இது அவன் பண்ண தப்பு, அதனால் இதை பற்றி அவன் பேசக்கூடாதுன்னு தான் நினைப்பான். நீ ஏன் ஏதாவது உடனே மாட்டிக்காத. ஓகேக்கா. அப்படியே அன்றைக்கி நைட் ஒயன் ஜேகேயோட பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தான். ஒயன் ஜேகே வந்து ஏதாவது கேட்டால் நீ எதுவுமே பேசாத, ஆமாம் இல்லைன்னு ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணிடு. அவன் அவன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டான், சும்மாவே அவன் அவங்ககிட்ட பேசவே மாட்டான். அவன் என்ன கேட்க போகிறான்? ஆனால் ஏதாவது கேட்டான்னா நீ ஏன் உளறி மாட்டிக்காத. அவனுக்கு கொஞ்சம் டவுட் வந்தாலும் விட மாட்டான். உனக்கு தெரியும்ல அவனை பற்றி, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. வயல் அந்த பெட்டில் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜேகே அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்தான். என்ன இவன் இன்றைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கான்? ஐயோ ஒருவேளை குடிச்ச மாதிரி நடிச்சு என்கிட்ட இருந்த உண்மையில வாங்க ட்ரை பண்ணுறானோ தெரியலையே. எதுக்கும் கேர்ஃபுல்லாக இரு, அவன் சரியான ஆளு. ஏன் பெட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கா? அது ஜேகே பில்லோக்கு கவர் மாற்றிட்டு இருந்தேன். உங்ககிட்ட நான் மாற்ற சொன்னேனா? அது இல்லை, துவைச்சி போட்டிருந்தேன் இப்போ தான். ஓ அப்படியா, சரி. ஜேகே ஒயனை ஹக் பண்ணி அப்படியே பெட்டில் விழுந்தான். ஜேகேன்னு விட்டு மாட்டின ஒயன் அவனை செக் பண்ண அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். போச்சு, முடிஞ்சு. ஜேகே ஜேகே விட்டு ஜேகே. ஜேகே ஒயனோட டிஷர்ட்டை லிஃப்ட் பண்ணி ஒயனோட வேஸ்ட்டை டைட்டாக ஹக் பண்ணான். ஐயோ ஜேகே ஜேகே ஒரு மாதிரி இருக்கு. விட்டு ஜேகே. என்ன பேசிகிட்டே இருக்கு, தூக்கம் வருதுடி, தூங்க விடுறியா ப்ளீஸ்? ஜேகே ஒயனோட செஸ்ட்டில் ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே தூங்க ஆரம்பித்தான். என்ன பண்ணுறான்? கூசுதே. எனக்கு வேறு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ வேறு இப்போ தான் எனக்கு டெஸ்ட் எல்லாம் வைக்கணுமா? என்னால் முடியல ஜேகே. கண்ணை திறந்து பார்த்துட்டு என்னை விட்டு. என்னடி பேசுகிறேன், தூக்கமாக வருது. ஐயோ ஓவராக நடிக்கிறானே, என்ன பண்ணுறது? பிடிக்காத மாதிரி நடிச்சிருவோமா? அது ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கே. ஜேகே ஜேகே அவன் ஹேண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி ஒயனோட பாடியை அப்படியே ரப் பண்ணிகிட்டே இருந்தான். ஜேகே ஜேகே என்னடா பண்ணுற? ஜேகே பேனை பிச்சுட்டு. ஜேகே பேசாத, எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் வந்து தூங்கேண்டா. என்னடா பண்ணுற? விட்டே, என்னால் கண்ட்ரோலாக பண்ண முடியாது, விட்டுடா ப்ளீஸ். எதுக்கு இந்த டிஷர்ட்டு? நல்லாவே இல்லை, இதை கழட்டிடுவோமா? என்னடா பண்ணுற? ஜேகே வேணாம் ஜேகே,
ஜேகே ஒயினை கிட்ட அழுத்துட்டு ஒயினோட கண்ணை பார்த்துட்டே வேணாம்மா அது அது சொல்ல வேணாம்மா அது ஐயோ உனக்கு வேணாண்ணா விடு அதெல்லாம் எனக்கு வேணுமே அது எனக்கு வேணும் கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா ஐயோ நேற்று நடந்ததே எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை இன்னைக்குமா அண்ணா அவனுக்கு ஞாபகம் இல்லைன்னா இன்னும் நீ என்ஜாய் பண்ணு அவன் மார்னிங் சாரி சொல்லிக்கிட்டோம் ஐயோ சரி எப்படி ஓகேன்னு சொல்கிறது பார்த்துட்டு இருக்கானே என்னடி இப்படி படுத்துக்கிறியா எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது அது சிக்கி இப்படி இருக்கும் இப்படி ஓகேவா உனக்கு ஓகேவா அது ஐயோ இவன் டெஸ்ட் வைக்கிறானோ இதை நிஜமாகவே குடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்கானோ சரி எதுனா என்ன மாட்டினா பரவாயில்ல திட்டு தானே செய்யுமா வாங்கிக்கலாம் என்ன நீ யோசிச்சுட்டே இருக்கா ஓகேண்ணா டக்குன்னு ஓகே சொல்லணும் எப்படியா சரி விடு உனக்கு ஓகே இல்லைன்னா பரவாயில்ல இந்த டிஷர்ட் மட்டும் வத்துடலாம் ஜேகே இந்த டிஷர்ட்டை கழட்டிட்டு ஒயினை டைட்டாக ஹக் பண்ணான் ஜேகே எதுக்கு இவ்வளோ ட்ரெஸ் பண்ணியிருக்கா எத்தனை தான் கலட்டுறது ஓகே ஜேகே அவன் ட்ரெஸ் ஒயினோட ட்ரெஸ்னு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கழட்ட ஆரம்பித்தான் ஒயன் உனக்கு இங்கே பெரிய சைஸில் மிச்சம் இருக்குடி இல்லைனா இதெல்லாம் உனக்கு தின்னும் கிடைக்குமோ என்ன நேரம் என்ன பண்ணுற என்ன பண்ணுவாங்க நீ பேசாமல் இருக்கியா நான் பார்த்துக்கிறேன் ஜேகே அப்படியே ஒரு மேக் அவுட் ஸ்டார்ட் பண்ணி அதை ஹாஃப் நைட் வரை எடுத்துகிட்டு போயிருப்பான் அவன் செம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் ஒயினை டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே தூங்கினான் ஒயின் ஜேகே தூங்குறான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜேகேட ஃபோரடில் ஜேகே ஒயினை டைட்டாக ஹக் பண்ணான் தூங்கிடுவோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒயின் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஜேகே எழுந்திரிச்சு அங்கேருந்து குளிச்சு ரெடி ஆகி கீழே போயிருப்பான் ஒயின் ரொம்ப லேட்டாக தூங்கி எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு கீழே வந்திருப்பான் என்னாச்சு ஒயின் இவ்வளோ நேரமாக தூங்குவ அக்கா ஜேகே எங்க ரூம்லேயும் இல்லை அவன் அப்போதே சாப்பிட்டு கிளம்பிட்டானா என்னாச்சு எதுவும் சண்டையா அவனுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சா என்ன இல்லைக்கா அவனுக்கு எதுவும் தெரியல அது என்னன்னா நேற்று நைட்டு அவன் குடிச்சிட்டு வந்துருந்தான் அது குடிச்சிட்டு வந்து அகைன் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அவனே ஸ்டார்ட் பண்ணிட்டான் என்னடி சொல்கிற ஆமாக்கா காலையில் கண்ணை திறந்து பார்க்குறேன் அவன் பக்கத்துலேயே இல்லை அகைன் குடிச்சிட்டு வந்து இப்படி பண்ணிட்டோமேனு ஃபீல் பண்ணிட்டு போயிருப்பான் ஆனால் அக்கா இதெல்லாம் இப்படியே போனால் எப்படி அவன்கிட்ட பேசணும்ல மொதல் சண்டை போடுறதுக்காக பேசிகிட்டே இருப்பான் இப்போ எதுவுமே இல்லை தெரியுமா என் ஃபேஸ் பார்த்து பேசவே மாட்டான் என்னை டோட்டலாகவே அவாய்ட் பண்ணுறான்க்கா கொஞ்ச நாள் தான் அவன் ஏதோ தப்பு பண்ணுறோம் கில்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் அவன் நார்மலாக இருந்தும் உங்ககிட்ட நார்மலாக பேசுவான் ஓகே தான் ஆனால் நீ எதுவும் நினைக்காத வா சாப்பிட்டு சரிக்கா அன்றைக்கி நைட்டும் ஜேகே அகைன் குடிச்சிட்டு தான் வந்திருப்பான் அகைன் ஒயினோட மேக் அவுட் அப்படியே மார்னிங் இருந்துச்சு ஒயின்கிட்ட பேசாமே போயிருப்பான் அப்படியே ஒரு 1 வீக் போயிருக்கும் ஒரு நாள் நைட் அகைன் ஜேகே குடிச்சிட்டு வந்திருந்தான் ஜேகே போதும் ஜேகே வேணாம் என்னடி கொஞ்ச நேரம் ஜேகே ப்ளீஸ் ஜேகே வேணாம் ஜேகே ப்ளீஸ் உனக்கு வேணானா நீ பேசாமல் இரு ஜேகே போதும் கொஞ்ச நேரம் ஜேகே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகைன் ஒயின் மேலே படுத்து தூங்கிட்டு இருந்தோம் ஜேகே இதெல்லாம் ஆரம்பத்தில் ஓகேவாக தாண்டா இருந்துச்சு இப்போ கஷ்டமாக இருக்குது ஏதோ என் லைஃப்பில் இது மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்குது எப்போ ஜேகே என்கிட்ட பேசுவா என்னாச்சு ஜேகே ஜேகே உனக்கு ஓகேவா
ம் ஜெகி ஜெகி நான் பாரு ஜெகி ஜெகி உனக்கு பிடிச்சிருக்கா? ம் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ம் ஆமாம். ஜெகி ஜெகி அது நீ எதுக்கு குடிச்சிட்டு வர ஜெகி? எனக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்கல. நீ குடிக்காமல் வரலாம்ல? எனக்கு குடிக்க பிடிச்சிருக்கு. ஐயோ என்ன பதிலாக சொல்கிறேன் ஜெகி? என்ன அது உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லாயிருக்கு. இதை கேட்கல, அதான் என்ன என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அது எனக்கு தூக்கம் வருது. ஐயோ சரி. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகேக்கு முன்னாடியே வைன் நினச்சி ரெடி ஆகிட்டு நின்றுட்டு இருந்தா. ஜேகே குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வைனை பார்க்காம வெளியே போகலான்னு முன்னாடி வந்தோம். ஒயன் ஜேகேவை டோரை ஓப்பன் பண்ண விடாமல் அவன் முன்னாடி வந்து நின்றுட்டு, ஜேகே அது ஜேகே நீ தலைக்குண போகணும். அதான் ஜேகே எதுக்கு நீ தினம் குடிச்சிட்டு வர? நீ குடிக்காமல் வரலாம்ல? அது ஜேகே எதுக்கு நீ தினம் குடிச்சிட்டு வர? இனிமேல் குடிக்காமல் வரியா ப்ளீஸ்? ஜேகே என்னோட கண்ணே பார்த்துட்டு இருந்தோம். ப்ளீஸ் ஜேகே. ஜேகே அங்கேருந்து எதுவுமே பேசாமல் அப்படியே வெளியே போனோம். ஜேகே ஆஃபீஸ் போனதும், என்ன செடி மூஞ்சி இப்படி வச்சுருக்கா? என்ன எல்லாம் ஓகே தானே? அதெல்லாம் ஓகே தான்க்கா. ஆனால் இப்போல்லாம் ஜேகே தினம் ட்ரிங்க் பண்ணிட்டு வரான்க்கா. எனக்கு புரியுது, அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அந்த கில்ட்டில் தான் அவன் இப்படிலாம் பண்ணுறான்னு. ஆனால் எதுக்குக்கா? அவன் உடம்பே அவன் கெடுத்துட்ருக்கான்ல, தினம் குடிக்கலாமா? அதெல்லாம் தப்பு இல்லை. வைன் கொஞ்ச நாள் சரியாயிடும். நானும் அப்படி தான் நினச்சேன்க்கா. 10 டேஸ்க்கு மேலே ஆச்சு அவன் தினம் குடிக்கிறான். முதல்ல இவ்வளோ குடிக்க மாட்டான்க்கா. சொல்லுனா குடிக்கவே மாட்டான். இப்போல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. சரி நான் வேணா வந்துட்டு பேசுவா? வேணாம், அவன் குடிச்சிட்டு வர்றது உனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கான். நீ இப்போ ஏதாவது பேசினாலும் தப்பாயிரும், வேணாம். சரி ஓகே, நீ ஃபீல் பண்ணாத, கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும். அப்படியே அன்றைக்கி நைட் வைன் அவளோட சோஃபாவில் உட்காந்து ஜேகேக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. என்ன வேணும் இன்னும் காணும்? நான் குடிக்காதுன்னு சொன்னதுக்காக வேணும்னு நிறையா குடிச்சிட்டு வரானோ? எங்கே இருக்கான்? கால் பண்ணி பார்ப்போமா? வேணாம். அப்போ ஜேகே ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம். ஜேகே நீ குடிச்சிட்டு வரலையா? நான் குடிச்சிட்டு வரணுமா? அது இல்லை இல்லை, நீ குடிச்சிட்டு வரல? குடிக்கல. ஓகே. ஜேகே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோம். நான் சொன்னதுக்காக ஜேகே குடிக்காமல் இருக்கான். ஐயோ நம்பவே முடியலையே. அண்ணா இதெல்லாம் வைன் போதும், என்னைக்காவது அவன் குடிச்சிட்டு வந்தா அதுவாகவே நடக்கும். நீ அதையும் நினச்சிட்ருக்காதா? ஜேகே குடிக்காமல் வந்திருக்கான், அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நீ அதை தான் யோசிக்கணும், ஓகே தானே? ஆனால் ஆனால் இவ்வளோ அழகான புடிச்சுன்னா உங்களை வச்சுட்டு நான் சும்மா இருக்கணுமா? சரி ஓகே, ஜேகே நல்ல பையனாக இருந்தால் அதுவே போதும். ஒயின் சோஃபாவில் உட்காந்து தனியாக பேசிகிட்டு இருந்தா. ஜேகே வைனை பார்த்துட்டு, ஒயின் என்ன ஜேகே, உனக்கு சோஃபா கம்ஃபர்டபுளாக இல்லைனா நீ வேணால் பெட்டில் தூங்கிக்கிறியா? அது அது உன்னோட பெட்லையா? அது அப்போ நீங்கள் தூங்குவ? உனக்கு சோஃபா கம்ஃபர்டபுளாக இருக்காது, நீ பெரிய பையனாக இருக்கல, உன் காலெலாம் நீளமாக இருக்கும், சோஃபா உனக்கு பத்தாது. அது நானும் பெட்டில் தூங்கிக்கிறேன். ஒயின் ஹாப்பியாக இருந்துச்சு ஜேகே கிட்டே போய், ஜேகே என்ன சொல்கிற? அப்போ நம்ம 2 பேரும் பெட்டை ஷேர் பண்ணிக்கலாமா? ஷேர் பண்ணிக்கலாம். உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான். ஐயோ 10 டேஸ் உன் பெட்டில் தான் ஜேகே தூங்குறேன், இது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆனால் அந்த சோஃபா கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாக இருக்காது. தேங்க்ஸ் ஜேகே. உனக்கு பெட் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா? அது ஐயோ ஆமாம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் தூங்கவா?
ஒயின் பெட்டோட கார்னரில் வாழை ஃபேஸ் பண்ண மாதிரி திரும்பி படுத்துட்டு இருந்தா. இந்த பெட்டில் எப்படிலாம் தூங்கியிருக்கேன், இன்றைக்கி என்ன இப்படி தனியாக தூங்க வேண்டியதாகி போயிடுச்சு. ஆனால் ஹாப்பி தான். ஜெக்கி அவன் பெட்டில் எனக்கு இடம் கொடுத்துருக்கான். சோஃபாவில் தூங்க இல்லைன்னா வெளியே போய் தூங்கன்னு சொன்ன ஜெக்கி பாய்த்து இதெல்லாம் நம்பவே முடியலையே. ஒயின் ஒரு பக்கம் தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஜெக்கி அவனோட ஹேண்டை ஒயினோட ஹிப்பில் வச்சு அவன்கிட்ட க்ளோஸாக இழுத்தான். என்ன ஆனால் இன்னைக்கு குடிக்கலையே, என்ன பண்ணுறான்? ஜெக்கி அவன் சின்ன ஒயினோட ஷோல்டரில் வச்சுட்டு எதுவுமே பேசாமல் இருந்தான். ஐயோ, கொஞ்சமாக குடிச்சிருக்கானோ, நான் தான் குடிக்கலன்னு நினச்சிட்டேனோ, என்ன பண்ணுறது? எது நடந்தாலும் ஓகேன்னு விட்டுருவோமா, இல்லைனா ஏதாவது பேசுவோமா? ஜெக்கி அது ஜெக்கி என்ன டைட்டாக ஹக் பண்ணோம். அது நான் உனக்கு கஷ்டப்படுத்தினேனா? உனக்கு கஷ்டமாக இருந்துச்சா? எதை கேட்குறேன்? நான் கிட்ட நடந்துக்கிட்டதுலாம் உனக்கு கஷ்டமாக இருந்துச்சா? அதெல்லாம் எதுவும் இல்லை. உனக்கு அதெல்லாம் ஓகேவா, இல்லை நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினேனா? அது அது ஜெக்கி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருந்தா ஐம் சாரி. அது நான் தெரியாமல். பரவாயில்ல ஜெக்கி, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எனக்கு ஓகே தான். ஜெக்கி ஒயின் பக்கம் திரும்பி ஒயினை பார்த்து பேசிகிட்டு இருந்தா. என்ன சொல்கிறேன்? உனக்கு ஓகேவா? நான் தெரியாமல். ஓகே தான் ஜெக்கி, எனக்கு ஓகே தான். உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். உன்கிட்ட சாரி சொல்ல ட்ரை பண்ணேன், ஆனால் உன்னை ஃபேஸ் பண்ண முடியல. ஜெக்கி சாரிலாம் எதுக்கு? நான் உன் ஒய்ஃப் தானே, எனக்கு பிரச்சனை எதுவும் இல்லை, எனக்கு ஓகே தான். நிஜமாக தான் சொல்கிறேன். உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான். எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். நீ என் ஹஸ்பண்ட் தானே, நீ என்கிட்ட நடந்துக்கிறது தப்பு இல்லைல்ல, எனக்கு ஓகே தான். நான் நினச்சேன் நீ என்ன ரொம்ப அசிங்கமாக நினச்சிருப்பேன்னு. சேச்சே, நான் ஏன் ஒன்று அசிங்கமாக நினைக்க போகிறேன்? உண்மை மட்டும் தெரிஞ்சு நீதான் எனக்கு எவ்வளோமா நினைப்பு. என்ன? அது ஒன்றும் இல்லை ஜெக்கி, நான் எதுக்கு ஒன்று அசிங்கமாக நினைக்க போகிறேன், எனக்கு ஓகே தான். நீ அதான் நினச்சி எதுவும் கவலைப்படாத. அது என்ன, உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். ஜெக்கி என்ன ஜெக்கி, அது அவனுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். ஜெக்கி ஒயின் அவன்கிட்ட இன்னும் க்ளோஸாக இழுத்தான். ஜெக்கி உனக்கு ஓகே தானே? அது ஜெக்கி அது வந்து சொல்லு, உனக்கு ஓகேவா? உனக்கு ஓகேனா நம்ம பண்ணலாம். உனக்கு ஓகேனா மட்டும். என்ன? அது என்ன சொல்கிறது? அது என்னாச்சு? அதான் ஓகே தான் சொன்னேன்ல, ஓகே தான். ஓகே. ஜெகே ஒயினை அப்படியே ரொட்டேட் பண்ணி ஒயினுக்கு மேலே வந்தான். உனக்கு ஓகே தானே? அதான் சொன்னேன்ல, எனக்கு ஓகே தான். ஓகே. ஜெகே அவனோட ட்ரெஸ்லாம் வேகமாக கழட்டினான். அவனோட ட்ரெஸ்லாம் கழட்ட அவனுக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். மெதுவா. ஜெகே 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 தான். ஓகே தானே? ஓகே தான். அப்புறம் என்ன? ஜெகே அப்படியே ஸ்டார்ட் பண்ணான் ஒரு ரொமான்டிக்கான மேக்கவுட். ஜெகே அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். செம்ம சாட்டிஸ்ஃபைடாக ஒயின் பக்கத்தில் வந்து படுத்தான். ஒயின் அப்படியே லிஃப்ட் பண்ணி அவன் மேலே கொண்டு வந்துட்டு ஒயினை டைட்டாக ஹக் பண்ணான். என்ன ஜெகே, உனக்கு பிடிச்சிருக்கா? ஜெகே உனக்கு பிடிச்சிருக்கா? அதான் சொன்னல, எனக்கு ஓகே தான் நான் கேட்கல, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அது உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு தோணுச்சு. அவ்வளோ பிடிச்சிருக்கு. நிஜமாவா? ஆமாம். நீ சொல்லு, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ இருக்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேனா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
நிஜமாவா? ம் ஆமாம் ஆமாம், நிஜமாக தான். ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அத்தியா? ம் ஆமாம். ஜேகே டேக் பண்ணோம். ஏய் இன்னொரு ஜேகே இப்போ தானே? அதான் இன்னொரு அது ஜேகே கொஞ்சம் லேட்டா. எவ்வளோ லேட்டா? அது கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ். அது என்ன உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஓகே ஓகே 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே. சிக்கன் வாங்கிக்க ரெஸ்ட் கொடுத்து ரொம்ப ரொமான்டிக்காக தான் நைட்டை கொண்டு போனோம். அப்படியே டீசஸும் போச்சு. ரொம்ப ரொமான்டிக்காக நிறையா மேக் அவுட்னு செம்ம ஜாலியாக போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஈவினிங், ஏய் ரியா எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன் வைன். நீ எப்படி இருக்கா? உன் மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அதெல்லாம் நல்லா போயிட்டுருக்குறியா? அக்காவை பக்கம் வந்தியா? ஆமாம். எங்கே அக்காவா? அப்போ இது வந்துட்டால. என்ன ரியா உன் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அதை ஏன்டி கேட்குறேன்? அது ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆகி இப்போ சுமாராக போயிட்டுருக்கு. என்னடி இப்படி சொல்கிறேன்? ஆமாம், லவ் பண்ணும்போதுலாம் சுகா அவ்வளோ ரொமான்டிக். அப்படி பேசுவான், கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் அப்படி யூஸ் பண்ணுவான். ஆனால் இப்போ அப்படியே டோட்டல் ஆப்போசிட் ஆகிட்டான். தேவங்க என் தங்கச்சியும் என் கண்ணு முன்னாடியே அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் நான் இந்த சுகாவை வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்காக நிறைய டைம் கொடுப்பான்னு நினச்சேன். ஆனால் அவன் தம்பிக்கும் என் கூடவே கல்யாணம் ஆனதுனால அவனுக்கு டைம் கிடைக்கணுன்றதுக்காக இவன் எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ்லேயே இருக்கான். ரொம்ப ட்ரையாக இருக்குடி லைஃபே. ஹீரியா, நீங்களே எங்களை மாதிரி தான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். ஆனால் இப்படி கல்யாணம்னா ஒரு பேர் தான் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்காங்க, இன்னொரு பேர் அவங்கள வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அது என்னமோ உண்மைதான் ரியா. நானும் இங்கே செக்கே வாங்கி வேடிக்கை தான் பார்த்துட்ருக்கேன். ஏய் சின்னக்கா, ரியா நீ எதுக்கும் கவலைப்படாத. அக்காட்ட சொல்லிட்டல, அக்கா இந்த விஷயத்துலலாம் ஐடியா கொடுக்குறதுல செம்மையான ஆள். அவகிட்ட அவ்வளோ பிளான்ஸ் இருக்குது. அதுலேயும் அக்கா அல்டிமேட்டான ஒரு பிளான் வச்சுருக்கா. அதெல்லாம் அப்படி ஒர்க் அவுட் ஆகும். ஒரே கிளாஸ் தான் எல்லாமே முடிஞ்சிடும். இவன் சும்மா இரு. ஏய் என்னடி பிளான் அது? இன்னும் ஒரு கிளாஸில் முடிஞ்சிடும். அது வரியா? நான் சொல்கிறேன். உன் ப்ராப்ளம் என்ன? உனக்கு அதெல்லாம் வேணும் அப்படி தானே? அது ஃபைன். எனக்கு தெரியுது. உனக்கு தெரியுமா, சிக்கி கூட அப்படி தான் இருந்தான். எனக்கு அது எல்லாமே வேணும்னு இருந்துச்சு. ஆனால் சிக்கி டோட்டல் ஆப்போசிட். என்னையே எனக்கு பிடிக்காது. கோவப்பட்டுட்டே இருப்பான், திட்டிகிட்டே இருப்பான். ஈவன் எனக்கு பெட்டில் கூட இடம் தர மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்போ அக்கா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான். ஒரு அல்டிமேட்டான மில்க்கு இதை ஜேக்கிட்ட கொடுத்து குடிக்கவேன்னு சொன்னான். ஆனால் அந்த மில்க் இருக்கே நீ எதிர்பார்க்காததெல்லாம் பண்ணும். அப்போ வீட்டுக்குள்ளே ஜேகே என்ட்ரானோ. வைன் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஜேகே பின்னாடி நின்று கேட்டுட்டு இருந்தான். ஆமாரியா, நான் தான் கொடுத்தேன். ஆனால் போய் இவளை கொடுப்பேனா? சரியான வேஸ்ட் இவ. நான் கொடுத்த மில்க்கு ஜேகேட்ட கொடுத்துருக்கணும். ஆனால் இந்த லூஸு இதுவே குடிச்சிக்கிச்சு. அது அது என்னன்னு தெரியாமல் குடிச்சிட்டேன். ஆனால் ரியா அது செம்ம ட்ரிங்க் தெரியுமா? ஏய் என்ன சொல்கிற? ஜேகேக்கு கொடுக்காம நீ குடிச்சிட்டியா? அதையும் கேட்குறேன். ஆமாம், ஜேகே ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துட்டான். இதுக்கப்புறம் பாலை எங்கே குடிக்க போகிறான்னு அதை எடுத்து நான் குடிச்சிட்டேன். ஜேகே நடனா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து பேசாமல் தூங்கிட்டான். ஆனால் என்னால் தான் சும்மாவே இருக்க முடியல. அப்படி இருந்துச்சு, ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணனே தெரில. அவனை திரும்பி பார்த்தேன். அவன் இதுக்கெல்லாம் சுத்தமாக வேலைக்கே ஆக மாட்டான். அதான் நானே போயிட்டேன். தூங்கிட்டு இருந்த அவனை திருப்பி பில்லவெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு அவன் பக்கத்தில் போய் படுத்துக்கிட்டேன். அவனை டைட்டாக ஹக் பண்ணி அவனை என்னென்னமோ பண்ணேனா. அப்புறம் என்ன, ஜஸ்ட் நான் ட்ரிகர் தான் பண்ணேன். பசங்களுக்கு அத்து வரதான் நம்ம. அதுக்கப்புறம் அவனே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான். ஐயோ சொல்லவே முடியாது, அப்படி ஒரு ஃபீல். 1 இல்லை 2 இல்லை 4 ரவுண்ட்ஸ் அன்னைக்கு நைட் மட்டுமே. வைன். ஐயோ ஜேகே. ஒயனோட அக்கா ரியாலாம் ஜேகே திருன்னு முடிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. மேலே வா. ஐயோ அது ஜேகே, மேலே வான்னு சொன்னேன். ஜேகே அங்கேருந்து கோவமாக போனான். ஐயோ போச்சு போச்சு போச்சு, நான் மறைச்சி வச்சிருந்த ரகசியத்தை நானே உளறிட்டனே. ஏய் என்னாச்சு ஒயின்? இதெல்லாம் ஜேகேக்கு தெரியாதுரியா? போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. ஒயின் சாரி சாரி சாரி. சிரிக்காதரியா. இப்போ எப்படி நான் வந்துட்டு பேசுறது? போச்சு, சும்மாவே திட்டிகிட்டே தான் இருப்பான். இப்போ தான் கொஞ்ச நாளாக பசமாக பேசிகிட்டு இருந்தான், அதுவும் போச்சு. ஒயின் கூப்பிடுறானே. ஒயின் நீ ஃபீல் பண்ணாத. அவன் கோவப்பட்டா பரவாயில்ல, அதான் எப்படி நார்மல் ஆகிட்டீங்கள. அவன் கோவப்பட்டா பரவாயில்ல. ஒரு 1 வீக் கோவமாக இருப்பானா,
பார்த்துக்கலாம். ம். ஐயோ பூச்சிக்கா, இப்போ எப்படி நான் வந்துட்டு பேசுறது? சும்மாவே அப்படி திட்டுவாங்கக்கா. ஏய் அதெல்லாம் அப்போ நீ போ, சாரி சொல்லி பேசு. ம். அக்கா பயமா இருக்கே. ஏய் போகிறேன், வரியா? பாய் பாய். சிரிக்காதீங்க ரியா. ஒயின் பயந்துட்டே ரூம்குள்ளே வந்தான். ஜேக்கி ரொம்ப கோவமா கையை கட்டி நின்றுட்டு இருந்தான். அது அது ஜேக்கி, அது என்னன்னா நான் சும்மா ரியா கிட்ட சும்மா சொல்லிட்டு இருந்தேன். அவங்க லைஃப் நினச்சி கொஞ்சம் பயப்படுறாங்க, அதான் அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லலான்னு ஜஸ்ட் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை ஜேக்கி. அன்னைக்கு நைட் நீ அதான் என்கிட்ட வந்தியா? ஐயோ அது அது அன்னைக்கு நைட் நீ அதான் என்கிட்ட வந்தியா? ஐயோ போச்சு. அது ஜேக்கி அது என்ன பண்ண? அது என்ன பண்ணனா? ஐயோ என்ன சொல்லு, என்ன பண்ணன்னு கேட்டேன். ஜேக்கி அது எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும் ஜேக்கி. நான் ஒன்று ரொம்ப வருஷமாக ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். கஷ்டப்பட்டு எதோ பண்ணி உன்னை கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். நீ சுத்தமாக எனக்கு கண்டுக்கவே மாட்டேன்ட்டா. அதான் அக்கா கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருந்தேன். அக்கா ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ பண்ணிட்டானா? அது அது ஐயோ, அக்கா ஒரு மில்க் கொடுத்து அது உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். அப்புறம் அதை நான் கொடுக்கலான்னு வந்தேன். நீ ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துட்டா. அப்புறம் அது வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு அதை நான் குடிச்சிட்டேன் தெரியாமல். சத்தியமாக தெரியாமல் தான் குடிச்சேன். சத்தியமாக. இவ்வளோ பிளான் பண்ணிவிட்டு அதை நீ தெரியாமல் குடிச்சிட்டா. ஜெக்கி நிஜமாவே ஜெக்கி தெரியாமல் தான் குடிச்சிட்டேன். அக்கா அதில் என்ன மிக்ஸ் பண்ணா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அதை ஜஸ்ட் பாலை நினச்சி தான் குடித்தேன். ப்ராமிஸா ஜெக்கி, நம்பு. சரி அப்புறம் அப்புறம் அதுதான் ஜெக்கி. அதுதானா? ஜெக்கி சாரி, நான் பண்ண தப்பு தான். சாரி. ஏய் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அதுதான் ஜெக்கி, உங்ககிட்ட வந்து படுத்து உன்னை டச் பண்ண, தப்பாக டச் பண்ண. நீ கண்ணை திறந்து பார்த்த, என்னாச்சுன்னு கேட்ட. அப்புறம் நீயே ஸ்டார்ட் பண்ணிட்ட. எல்லாம் நல்லா ஸ்மூத்தாக அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே. அது ஜெக்கி என்னை பிளான் பண்ணி ரேப் பண்ணியிருக்க இல்லை? ஜெக்கி என்ன பேசுகிற நீ என் ஹஸ்பண்ட் ஜெக்கி. அதுவும் இல்லாமல் நான் ஒன்றும் பண்ணல, நீ தான் ஸ்டார்ட் பண்ண. ஓ நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் யார் மேலே கை வச்சா? நீயா இல்லை நானா? சோஃபாவில் படுத்திருந்தா நீ எப்படி என் பெட்க்கு வந்தா? நான் உன்கிட்ட வந்தானா? நீ தான் வந்தா? அதெல்லாம் கணக்கு இல்லை, நீ தான் எல்லாம் பண்ண. ஓ நானா வந்து இந்த இளவரசியோட அழகில் மயங்கி அப்படியே. ஜிகே சாரி, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் தான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணேன். நீ என்ன அசிங்கமாக நினச்சாலும் பரவாயில்ல, அடித்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒன்று பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் கிட்ட வந்தேன். எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும், அதனால தான். ஆனால் தப்பு தான் ஜிகே. சாரி. ஒயனா 2 கண்ணையும் மூடி கெஞ்சிட்டு இருந்தா. ஜிகே ஒரு பெரிய ஸ்மைலோட ஒயனோட லிப்ஸில். ஒய் நான் ஒன்று சாதாரணமாக நினச்சிட்டேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன். அக்கா தங்கச்சும் சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டு என்னவே தூக்கிட்டீங்கல்ல. ஜிக்கி ரொம்ப கோவமாக இருக்கேன் என் மேலே. கோவம்லாம் இல்லை, ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் நீ ஏன் வரலண்ணா? இதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்காதுல்ல. ஆனால் எனக்கு நெக்ஸ்ட் டே தோணுச்சு, நான் குளிக்கும்போது சின்ன சீனாக ஃப்ளாஷ் ஆச்சு. அப்போவே நினச்சேன், என்ன இவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கா, அப்போது இவளுக்கும் பிடிச்சதான் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு தோணுச்சு. இப்போ தானே தெரியுது நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு. ஜிக்கி அது ஆனாலும் ஜிக்கி ப்ளீஸ், நீ இதை பற்றி பேசாத, ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஜிக்கி. ஏய் என்ன அசிங்கமாக இருக்கு சொல்லணும்னா இதில் தப்பு என்ன இருக்குது? நான் ஹஸ்பண்ட், உனக்கும் ஹஸ்பண்ட் கிட்டே இதெல்லாம் வேணும், அவன் தரமாட்டான், நீயே எடுத்துக்க ட்ரை பண்ணியிருக்க, அவ்வளோதானே? ஆமாம் இல்லை அவ்வளோதானே. எதுக்கு நான் சாரிலாம் கேட்டுட்ருக்கேன். அவ்வளோதான் ஜிக்கி, உனக்கு புரிஞ்சிச்சுல, அவ்வளோதான். நான் பண்ணது கொஞ்சம் தப்பு தான்,
அதை நீ மன்னிச்சுக்கோ, ஓகே தானே? ஏய் என்ன ஜேகே, நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. அதுவும் இல்லாமல் நீ என் ஹஸ்பண்ட் தானே, அதனால் மன்னிச்சிரு ஜேகே. கேவலமாக பார்க்காத, ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. ஜேகே வாய் நான் ஹக் பண்ணிவிட்டு, ஏய் உனக்கு ஒன்று தெரியுமா? அந்த ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் நான் குடிச்சிட்டு வந்தேன். என்ன சொல்கிற? ஆனால் தினம் மேலே ஆல்கஹால் ஷர்ட்டில் ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் வந்தேன், குடிக்கல. ஜிக்கி என்ன சொல்கிற? உனக்கு வேணுன்றதுக்காக நீ அது வரை போயிருக்கல, எனக்கு வேணுன்றதுக்காக நான் இது வரை கூட போக மாட்டேன்னா? அது ஜிக்கி எனக்கு அகைன் வேணும்னு இருந்துச்சு. உங்ககிட்ட வந்து எப்படி கேட்கணும் தெரியல. கேட்க ரொம்ப அசிங்கமாகவும் இருந்துச்சு. ஏன்னா நான் உங்ககிட்ட பாசமாகவோ லவ்வோடையும் நடந்துக்கிட்டதே இல்லைல்ல. இதுக்காக உங்ககிட்ட வந்தேன்னா நீ என்ன எப்படி நினைப்பேன்? அதான் ட்ரிங்க் பண்ணிட்டு போய் தெரியாமல் பண்ணுற மாதிரி பண்ணிடலான்னு. ஜிக்கி நிஜமாக தான் சொல்கிறியா? நிஜமாக தான் சொல்கிறேன். ஏன் உனக்கு மட்டும்தான் ஜிக்கி வேணுமா? ஜிக்கிக்கு ஒயின் வேணாமா என்ன? எனக்கும் வேணும், அதான். ஜிக்கி ஏய் ஓகே ஓகே, இதெல்லாம் அப்புறம் பேசலாம் வா. ஏய் எங்கே பட்றி? ஜிக்கி என்ன பண்ணுற ஜிக்கி? அதுவா சொல்லு, ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பண்ண? அது எனக்கு ஞாபகம் இல்லை, சுத்தமாக ஞாபகம் இல்லை. நீ ஞாபகப்படுத்து. அந்த மூமெண்ட்டை அப்படியே ரீக்ரியேட் பண்ண. எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லடி, எனக்கு எல்லாமே ஞாபகம் வரணும். ஞாபகப்படுத்துறியா? ஜிக்கி என்ன? ஏய் என்னடி, நான் எங்கே படுத்துருந்தேண்ணா? ஆமாம் ஓகே, ஏட்டு படுத்துக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணு. என்ன பண்ணு ஜிக்கி? ஸ்டார்ட் பண்ணு ஜிக்கி. நான் எதுவும் பண்ணல, நீ தான் எல்லாம் பண்ண. ஓ அப்படி. இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எப்படிலாம் மூவ் பண்ணுன்றதை எனக்கு பண்ணி காட்டுறேன். அப்படி இல்லைன்னா இனிமேல் உனக்கு எதுவுமே இல்லை. ஜிக்கி அது ரொம்ப சிம்பிள் தான். அதுவும் நான் கிட்ட வந்து எப்படி படுத்தேன்னா ஓகே. அப்புறம் உன்னை இங்கே டச் பண்ணனா? ஓகே. அப்புறம் உன்னை இப்படி டச் பண்ணனா? ஓகே. அப்புறம் என் ஹேண்ட்ஸை கொஞ்சம் கீழே இடக்கி இப்படி உன்னை ஹோல்ட் பண்ணனா? ஓகே. அப்புறம் இந்த ஹேண்ட்ஸை வச்சு இப்படி மூவ் பண்ணனா? ஜிக்கி வேணா டைட்டாக ஹக் பண்ணும். இப்படி தான் ஜிக்கி, இப்படி தான் நான் எனக்கும் ஹக் பண்ணேன். அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்றா என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் என்ன? ஜிக்கி